லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. திரு ராமசாமி மையப்பன், ஒரு முக்கியமான விவாத பொருளாக திருமிகு லட்சுமி குறிப்பிட்டது, ஆளுமை இங்கே எடுபடலை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆளுமைகள் அப்படிங்கிறது எலெக்ஷன் அடிப்படையில் எடுபடலை. திரு நரேந்திர மோடியோ திரு அண்ணாமலை போன்றவர்களோ அதற்கு முன்பாக இருந்தவர்களோ வாக்குகளாக இங்கே பெற முடியல. ஆனால் பாஜக கடைபிடிக்கக்கூடிய இந்துத்துவ சித்தாந்தத்திற்கான வாக்காளர்கள் எண்ணிக்கை கணிசமாக தொடர்ந்து கூடிக்கொண்டே இருக்கு. அது அதிமுக வாக்கு வங்கியாக இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. ஆனால் இதுல என்ன ஒரு கேள்வினா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆளுமை அரசியலாக இவ்வளவு நாட்கள் இருந்ததன் அடிப்படையில் வெறும் சித்தாந்த அரசியலை மட்டும் பாஜக முன்வைத்து ஈர்க்கக்கூடிய ஆளுமைகளாக இல்லாத போது எப்படி வாக்குகளை பெற முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கேன். இல்ல, மக்கள் எப்பவுமே வெறும் ஆளுமையை மட்டும்தான் நம்பி வாக்களிக்கிறாங்க அப்படின்ற கணக்கு தவறுன்னு நினைக்கிறேன். அதுவும் பாஜக பத்தி குறிப்பிட்டது. ஏன்னா நம்ம 2014 எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் அவ்வளவு பெருசா ஸ்வீப் பண்ணும் போது கூட பாஜகவுக்கு கணிசமான வாக்குகள் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே 2 பேர் ஜெயிச்சிருந்தாங்க அவங்க கூட்டணியில. அவர்கள் பெற்ற வாக்குகள் திமுக இருந்த போது கூட திமுகவையும் தாண்டி 2 பார்லிமெண்ட் இல்ல, அது கூட்டணி பலமா இல்ல மோடின்ற ஆளுமை பலமா? ரெண்டுமே. தனியாக வெறும் மோடி அவர்கள் மட்டும் இல்லாம கூட்டணி மட்டும் அப்படின்னா கூட்டணி எவ்வாறு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறது இருக்கு. முன்னாடியும் கூட்டணி இருந்தாங்க, மோடி இல்லாம. அப்ப என்ன ஆச்சு 2009ல? சோ அப்புறம் நீங்க அதற்கப்புறம் அவங்க மோடியா லேடியான்னு கேட்கிற போது அங்க இங்க தமிழ்நாட்டின் ஆளுமை தானே ஜெயிக்க முடியும். அடுத்த தலைவராக பாக்குறாங்க. அப்போ கேம்பெயின்ல மற்ற தலைவர்கள் இருக்காங்க, கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னா கேம்பெயினோட ஸ்லோகன் எதிர்கட்சிகிட்டையும் மாறிடும். அப்போ அங்க இருக்க தலைமை அதிகமா அவர்களுக்கிட்ட இஷ்டம் அதிகமா இருக்கு, மக்கள் வாக்களிச்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ அதனாலதான் மோடி அவர்களோட பெயர் அந்த ஸ்லோகன்லயும் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லாம 2019 பார்க்கும்போது இது இல்லாம 2 விஷயங்கள் நடந்தது. அப்போ கன்சிஸ்டன்ட் கேம்பெயின் கோ பேக் மோடி அப்படின்னா அப்ப திமுக நடத்தின கேம்பெயின். அது இல்லாம அப்ப பொள்ளாச்சியில் நடந்த ஒரு தவறு இருந்தது, அதை அதிமுக அரசு சரியாக டீல் பண்ணல. அப்போ அங்க பெண்களுக்கு நடந்த கொடுமையும் அங்க இருந்த அந்த ஹராஸ்மெண்ட்டையும் அவங்க ப்ராப்பரா டீல் பண்ணி இருக்கணும். அதற்கான தவறுகள் இருந்து அதோட இம்பாக்டும் இருந்ததுன்னு பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் எப்பவுமே வெறும் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் கிடையாது. அந்த 45 டே 30 டே பீரியட்லயும் என்ன நடக்குது, என்ன ஒரு எமோஷனல் ஃபேக்டரும் இருக்கு. இந்த தலைவர் நமக்காக என்ன செய்வாங்க, இந்த கூட்டணியில் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு நம்ம மோடி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் ரேட்டிங் நம்ம ஜென்ரலா மற்ற ரேட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். நம்ம நியூட்ரல் ஏஜென்சிஸ், வெளிநாட்டுல இருக்க ரேட்டிங் ஏஜென்சிஸ் எடுத்துக்கலாம், இல்ல யூனிவர்சிட்டிஸ் எடுத்த ரேட்டிங்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல இந்தியாவில இருக்க பிரிண்ட் எடுத்த மேகசினோட ரேட்டிங்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே கன்சிஸ்டன்டா முன்னாடி 2019ல மோடிக்கு இன்ஃபேக்ட் நெகட்டிவ் ரேட்டிங், அந்த தாண்டி இன்னைக்கு பாசிட்டிவ் ரேட்டிங், அதுவும் 16 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. அப்படின்னா மோடியோட அக்செப்டன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒண்ணு இல்ல, அத வட மாநிலங்கள்ல நீங்க சொல்ற அந்த புள்ளி விவரங்களை பொருத்தி பார்க்கறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. நான் அதை ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் லட்சுமிகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அந்த ஆளுமைங்கிறதுல எங்க பின்னடைவாக நீங்க பாக்குறீங்க? இங்க இருக்கக்கூடிய மாநில ஆளுமைகள், அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், இங்க ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க வெர்சஸ் மோடின்னு வருகிற போது இவங்களால ஏன் மோடியால ஏன் ஸ்கோர் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? தமிழ்நாட்டில் நம்ம பேசின சித்தாந்தங்களும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அம்சங்களுமே வேற. மொத்தமாக அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மதம் சார்ந்ததோ இல்லை அரசாங்கங்கள் எப்படி செயல்படுறாங்கிறதோ இல்லை அவங்க பேசக்கூடிய அந்த சனாதனமோ, இது எல்லாமே நம்ம இங்கே எப்போதுமே கடைபிடிச்சது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடிப்படையிலான அரசியல், தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடிப்படையிலான அரசியல்னு நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் அந்த மத நம்பிக்கைகளும் அந்த ஆன்மீக வழிபாடுகளும் இருந்தாலுமே அரசியலும் ஆன்மீகமும் வேறு வேறாக தான் இருந்தது. எப்போதுமே அப்படிதான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த சிந்தனையை விதைக்க முடியும் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி நம்புது. அதனுடைய முன்னெடுப்பு தான் இது. அதை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். இப்போ நார்த் இந்தியாவில் பெரிய அளவில் அவங்களுக்கு இந்த ராமர் கோயில் அப்படிங்கிறது ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அவங்களோட அது போல் ப்ராமிஸாகவும் இருந்தது. அது தெரிஞ்சு தான் அதை அவங்க செஞ்சாங்க. அதனால தான் 5 மாநில தேர்தல்களில் கூட எல்லாருக்கும் ஃப்ரீ விசிட் அரேஞ்ச் பண்ணப்படும்னு சொன்னார். அதுவும் ஒரு போல் ப்ராமிஸாக தான் இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் அவர் வரக்கூடியதும் அதுக்கு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, மோடியினுடைய வருகை இங்கே ஒவ்வொரு கோயிலுக்கும் அவர் போயிட்டு போகிறதும் நீங்கள் பாருங்களேன். இப்போ இன்னொரு 3-4 மாதத்துக்கு பாருங்களேன், பெரிய அளவில் அயோத்திக்கு
போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான அந்த டூர் பேக்கேஜஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். அது ஒரு பெரிய எக்கானமியாக மாறும். அதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயில்களுக்கு இப்போ ராமர் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராருல இவர், அங்கே ஏற்கனவே அங்கே வந்து பெரிய அளவில் பில்கிரிமேஜ் இருக்க தான் செய்யுது, பெரிய அளவில் விசிட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதை பற்றின பேச்சுக்கள் அதிகமாகும். ஸோ இதை வந்து அதை வந்து பேசியே அதை வந்து பெருசாக்கி அதிலிருந்து அரசியல் மூலமாக லாபம் ஈட்ட பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதை தான் அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அவங்க வந்து அரசியல் வேறாகவும் ஆன்மீகம் வேறாகவும் அவங்க பார்க்கல. அவங்க செய்யக்கூடியது எல்லாமே மதம் சார்ந்த அரசியல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிரதமர் போய் பிரதிஷ்டை பண்ணுறதே வந்து தேவையில்லாதது. அதை வந்து நீங்கள் ஒரு ஆன்மீக தலைவர்கிட்ட கொடுத்துருக்கணும், இல்லை அதுக்கான புரோகிதர்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கணும். எதுக்காக வந்து பிரதமர் வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல். இதில் இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனைகள் மாறும், மக்களுடைய எண்ணங்களை மாற்றுறது மூலமாக தங்களுக்கு அது வந்து வாக்குகளாக மாறும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதே வந்து ஒரு வேறு மதம் சார்ந்த வேறு ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்தில் போய் இந்த மாதிரி ஒரு கான்சக்ரேஷனை வந்து பிரதமர் செய்வாரா? இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட் லீடர் யாராவது ஒருத்தர் கூட செய்வாங்களா? இல்லை, செய்ய மாட்டாங்க. அந்த மதம் சார்ந்ததை மட்டும்தான் நீங்கள், இந்த பெரும்பான்மை மதத்தை மட்டும்தான் நீங்கள் மக்கள் மத்தியில் திணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த திணிப்பு தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இங்கே வந்து நம்ம பெரும்பான்மை மதம் சார்ந்தவர்கள், நீங்களும் அதுதான் நானும் அதுதான், அதை தான் நம்ம எப்போதுமே பேசுகிறோம். பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு போகிறவங்களாகவும் வழிபாடு நடத்தக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. ஆனால் வாக்குன்னு வரும்போது, அதாவது தேர்தல் அரசியல்னு வரும்போது இதையும் அதையும் பிரித்து பார்க்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டின் தன்மை ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்கக்கூடிய சூழல் இருந்திருக்கு. இனிமேலும் அதை தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்தா அது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதே வளர்ச்சி பாதையில அந்த வளர்ச்சி அரசியலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாஜக வளர்ச்சிக்கு எதிரானது மாதிரி கட்டமைக்க கூடாது. அப்படி நான் சொல்லவே இல்லை. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய புரிதல்ல இருக்கக்கூடிய தவறாதான் நான் நினைக்கிறேன். இல்ல, வளர்ச்சிக்கு எதிரானதாக மதத்தை அவங்க முன்னிறுத்துறாங்கிற விமர்சனங்களோடு வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லைங்கிறதுல அவங்க வளர்ச்சியை தானே முன்னெடுத்துறாங்க. இலவசங்கள் வேண்டாம், உள்கட்டமைப்பை மேம்படுத்தணுங்கிறதான அவருடைய பேச்சாகவும் இருக்கு. இல்ல, ஒரு கோயில் கட்டுறதும் கோயில்ல போய் ஒரு சிலை வைக்கிறதும் ஒரு இந்த தெய்வத்தை நீங்க வந்து வழிபாடு செய்யலாம், இந்த தெய்வத்தினுடைய மகிமை இது அப்படின்னு எல்லாம் சொல்றதுமே வந்து வளர்ச்சி பாதையில நாட்டை கொண்டு போறக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கல நான். அது வந்து மக்களை ஒரு மதம் சார்ந்த தள்ளக்கூடிய அம்சமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, நீங்க இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் திரு ராமசாமி. ரொம்ப சிம்பிள். என்ன ஒண்ணுன்னா, சொன்னதுல நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் எடுத்துப்போம். யூபியில ராமர் கோயில் இப்ப கட்டுறாங்க. ராமர் கோயில் கட்டுறதுன்றது ஒரு ஈவெண்ட். ஆனா 75 ஆண்டுகள்ல யூபியில வந்து மொத்தம் 12 மருத்துவ கல்லூரி தான் இருந்திருக்கு. அவ்வளோ மக்கள் இருக்கிற ஊர்ல, அங்க பின்தங்கிய மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அங்க தேவைகள் இன்னும் அதிகமா இருக்கு. இப்போ போன 6 ஆண்டுகள்ல அங்க 32 மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு. அப்போ அது வளர்ச்சிக்கான பாதை இல்லையா? அப்போ வந்து இந்தியா முழுக்க 75 ஆண்டுகள்ல எத்தனை ஏர்போர்ட் இருந்தது, எவ்வளோ வீடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு, எவ்வளவு வீட்டுக்கு பைப் லைன்ல தண்ணி வந்தது. இல்ல நம்ம சுத்தம் சுகாதாரம் அப்படின்றத வந்து நம்ம பழமொழியா மட்டும் வச்சிருக்கோமே தவிர, சுத்தம் சுகாதாரம் சோறு போடும் அப்படின்னு சும்மா ஸ்கூல்ல படிக்கும்போது சின்னதா கிண்டலுக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க, அப்போ பிள்ளைங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆட்சியாளர்கள் நம்ம வீடு வீடாக மாவட்டமாக நம்ம பஞ்சாயத்து வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். இப்ப அது தேவை அப்படின்னு ஒரு பிரதமர் அதை ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா பேசுறாங்க அப்படின்னா, வளர்ச்சியும் மக்கள் தேவையும் அத்தியாவசிய தேவைகளும் என்ன அப்படின்றத பாக்குறதுனாலதான். அதாவது அவர்கள் உடுத்துற மதம், ஆன்மீகம், கோவில், பெரும்பான்மை மதம், இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து ஒரு அரசாங்கம் விலகி நிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்வதாக புரிந்து கொள்ளலாம். இல்லையா? அதுதான் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன். அரசியல் கட்சிக்கும் ஒரு தனி நபருக்கும் அரசுக்கும் வித்தியாசத்தை யாரும் பாக்குறது இல்லை. அப்போ அரசியல் கட்சிகள் மேனிஃபெஸ்டோல நாங்க முஸ்லிமுக்கு மட்டும் இது கொடுப்போம், நாங்க வந்து ஹஜ்ஜுக்கு பில்கிரிமேஜுக்கு இந்த ஸ்பான்சர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கும் இவங்க வந்து ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொன்ன மேனிஃபெஸ்டோவையும் அவங்க டிஸ்டிங் பண்ண தயாராக இல்லை. இங்க வந்து அரசோட ஃபண்ட்ஸ்லாம் நாங்க கோயிலை கட்டுறோம், அரசு அதுல எவ்வளவு டொனேட் பண்ணிருக்காங்க, அரசு ₹1 டொனேட் பண்ணல. அரசு வந்து எவ்வளவு அங்க செலவு பண்றாங்க, அரசு ₹1 அரசோட வேலைகள் என்ன நடக்குது, அரசு ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்களா, அரசு இது பிடபிள்யூடி அங்க சிபிடபிள்யூடி அங்க
இது செலவு பண்றாங்க இல்லையே. அங்க கட்டுற பில்டிங்ஸ்க்கும் பர்மிஷன் எல்லாம் வாங்க தேவை இருக்கு. அரசு இல்லாட்டி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், அதனால நீங்க எதுக்குமே பர்மிஷனே வாங்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ப்ரீ அப்ரூவ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையே. மத்த என்ன கிளியரன்சஸ் பர்மிஷன் எல்லாம் வாங்கணுமோ அதற்கான தேவைகளும் அங்க இருக்கு. அது அரசு நடத்துற விழா கிடையாது. அது இந்த ராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா நடத்துற விழா, அந்த ட்ரஸ்டோட நிர்வாகம் செய்கிறது. அவர்கள் அங்க தலைமை வகிக்குவதற்காக சீஃப் கெஸ்டா ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க. அந்த சீஃப் கெஸ்ட் வந்து அங்க போறது இவங்களுக்கு பிடிக்கல, அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது பிடிக்கல அப்படின்னா அது வந்து பிடிக்காதவர்களோட எண்ணம் என்ன, எதனால் அவர் நான் முன்னாடி சொன்ன அதேதான், அந்த காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான். மோடி அவர்களுக்கு இதற்கான பெருமை சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவர்களோட தவறு. இல்ல, தமிழ்நாட்டின் தன்மை குறித்தும் இரண்டாவதா ஒரு செய்தியை சொன்னாங்க. தமிழ்நாட்டின் தன்மை அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய மாநிலமாக இத்தனை ஆண்டுகள் இருந்தது. அது அப்படியே தொடர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னாங்க. இந்தியால இருக்க எலக்ட்ரேட்டை வந்து நம்ம குறைச்ச இட போடாதுன்னா அதுக்கு வரதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து போல் ப்ராமிஸ், ஏன்னா ஷாபானோ இது நெகட்டிவா நமக்கு தெரியுது அப்படின்றனால அவரே போல் ப்ராமிஸா வந்து ராமர் கோயிலை பத்தி பேசினாரு. இது ஹிஸ்டாரிக்கா ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு வந்து அந்தந்த கட்சி வந்து அன்னைக்கு ஒரு தேவைக்காக அது ஒரு போல் ப்ராமிஸா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது இல்லாம ராமர் கோயில் அங்க வரக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு லீகல் ஆர்குமெண்ட்டையோ இல்ல ஒரு ஆர்கியலாஜிக்கல் ஆர்குமெண்ட்டையோ யாராவது வைக்கட்டும். அதை யாரும் ஃபேக்சுவலா வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. இது இல்லாம நீங்க கேட்டீங்க தமிழ்நாட்டுல வித்தியாசம் தான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே நம்ம எலக்ட்ரேட்டை மக்களை வந்து குறைத்து மதிப்பிட வேண்டும். அவர்களோட தேவைக்கு இல்லாம நாங்க வந்து வெறும் எங்க மத சார்போட தான் நாங்க வாக்களிக்கிறோம் அப்படின்னு நீங்க வந்து எலக்ட்ரேட்டை வந்து தவறாக நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப தவறு. ஏன்னா எலக்ட்ரேட் அங்க போய் வாக்களிக்கும் போது அவர்களுக்கு தேவை என்ன, அவர்களோட தலைவர்கள் யாரு பிரதமராக போறா, யார் முதலமைச்சராக போறா அப்படின்றதெல்லாம் சிந்தித்துதான் அவர்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்றத நம்ம நம்பிக்கை எடுக்கணும். அதான் நம்மளோட டெமோக்ரஸியோட செட்டப்பே. அப்போ நம்மளோட நாட்டுல 1.4 பில்லியன் பீப்புள்ல கிட்டத்தட்ட 80% வாக்களிக்க போறாங்க. அப்ப 80% அங்க வாக்களிக்கும் போது அந்த 80% வந்து இதே ஒரு நோக்கோட மட்டும்தான் போய் வாக்களிக்கிறாங்க. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பல மாநிலங்களும் 50%க்கு மேல கிடைச்சது. ஓவராலா 43% வரைக்கும் அவங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த 43% எலக்ட்ரேட் வந்து இதை மட்டும் தான் நோக்கமா வச்சு வாக்கு பெற்றிருக்காங்களா? இதெல்லாம் வந்து மத்த ஆப்போசிஷனால கொண்டு போய் மக்கள் ரெண்டுமே நம்ம பேச வேண்டிய செய்திதான். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.